கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are now studying the book of Revelation. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின புத்தகத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். And we have just finished studying 2 churches. சென்ற வாரம் வரைக்கும் நாம் 2 சபைகளை குறித்து படித்து முடித்தோம். He that hath an ear, let him hear what the Spirit said, not to that particular churches, but the Spirit said to the church, that particular church, but to the churches. ஆவியானவர் சபைகள் சொல்கிறதை காதுடன் கேட்கிறவன் என்பது அந்த ஒரு சபைக்கு மாத்திரமல்ல, அந்த 7 சபைகளுக்கும் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை காதுடன் கேட்க கடவன். Not just to the 7 churches, but to every church that exists. ஆசிரியர்கள் 7 சபைகளுக்கு மாத்திரமல்ல, எல்லா சபைகளுக்கும் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ காதுடன் கேட்க கடவன். Now we will move on to the 3rd church, namely the church in Pergamos. இப்பொழுது 3ஆம் சபையாகிய பெர்கமோ சபைக்கு நாம் கடந்து செல்லுவோம். Here there is a truth that we have to learn about divine healing. இந்த சபையில் நாம் தெய்வீக சுக சத்தியத்தை பற்றி ஒரு பாடம் படிக்க வேண்டியதாக இருக்கு. உதாரணமாக மின்சாரம் நடைபெறுகிறது, இதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. What is the good? அந்த நன்மை என்ன? When the current went off, everybody praises God louder. மின்சாரம் சென்றவுடனே நாம் எல்லாரும் தேவனை சத்தமாக தோன்றிக்க ஆரம்பிப்போம். And the current is on, this praise will be ordinary praise. When the current went off, it was full of. மின்சாரம் இருக்கும்பொழுது நம்முடைய துதி சாதாரண துதியாக தான் இருக்கும். ஆனால் மின்சாரம் சென்றவுடனே நம்முடைய துதி மிகவும் பலமுள்ள துதியாக மாறிவிட்டது. So probably at the beginning of this message, God wanted us to praise well, so He permitted this. எனவே தேவன் இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்திலேயே நாம் தேவனை தோன்றிக்க வேண்டும், நன்றாக தோன்றிக்க வேண்டும், நன்றாக தேவனை தோன்றிக்க வேண்டும் என்று நமக்கு தருணம் தந்தபடினா நாம் அவரை தோன்றிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். And so after we praise God, well, He has restored the electricity also. நாம் அவரை நன்றாக தோன்றித்த பிறகு அவர் நமக்கு மின்சாரத்தை மறுபடியும் தந்து விட்டார். Therefore let us praise God. எனவே அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். We'll read from Revelation chapter 2. Please read verse 13. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறந்துவிடாமல் இருந்ததை மறந்திருக்கிறேன். Here, now we are not going to study, because we have to study the truth of divine healing. We are not going to study the truths here in order. நாம் தெய்வீக சுக சத்தியத்தை பற்றி ஆசைப்பட இருக்கிறபடினா நாம் இதில் கூறப்பட்டுள்ள சத்தியங்களை முறையாக படிக்க போவதில்லை. So we will start with this martyr called Antipas. எனவே நாம் அந்திப்பா என்கிற இரத்த சாட்சி குறித்து படிக்க ஆரம்பிப்போம். So in those days there were many people who died as martyrs. அந்த நாட்களில் அநேக ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். This Antipas was killed by a priest of another religion. இந்த அந்திப்பா என்பவர் மற்ற மதத்தை சேர்ந்த மத தலைவர்களால் கொல்லப்பட்டார். ஆசாரியர்களால் கொல்லப்பட்டார். There were many temples that existed, temples of many gods that existed in those days. அந்த நாட்களில் அநேக தேவர்களுடைய கோவில்கள் அந்த நாட்களில் திரண்டன. One particular temple that existed was the temple of Asclepius. ஒரு முக்கியமான தேவதையின் கோயில் ஆஸ்கிலிப்பியஸ் என்பதாகும். கிரேக்க பதத்தில் அது ஆஸ்கிலிப்பியஸ் என்பதாகும். லத்தீன் பதத்தில் அது ஆஸ்கிலேப்பியஸ் என்பதாகும். So this is the name of a god about whom we will study shortly. இந்த தேவனுடைய பெயரை பற்றி தான் நாம் இப்பொழுது சுருக்கமாக படிக்க இருக்கிறோம். So this god is supposed to have been the god of healing. இந்த தேவன் சுகமாக்குறவர்கள் ஒரு தேவனாக காணப்படுகிறார். So in those days people used to go to this god for healing. அந்த நாட்களில் ஜனங்கள் சுகத்திற்காக இந்த தேவனை நாடி செல்வார்கள். But before we come to this topic, we will go back to ancient times to see
what is the mind of God concerning divine healing. இந்த தலைப்பிற்கு நாம் வருவதற்கு முன்பாக ஆதி நாட்களில் தெய்வீக சொல் சத்தியத்தை பற்றி தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி நாம் படிப்போம். If you go 1500 years before Christ, இயேசுவுக்கு முன்பாக 1500 வருஷங்களுக்கு முன்பாக நாம் கடந்து செல்லும் போது, going to the land of Egypt, எகிப்து தேசத்துக்கு போகும்போது, in the year 1552 BC, கிபி 1550 கிமு 1552 ஆண்டு, a book was written called Papyrus Ebers in Egypt. எகிப்து தேசத்தில் பெப்பாயரஸ் ஈபர்ஸ் என்கிற புத்தகம் எழுதப்பட்டது. It was the medical book of Egypt. அது மருத்துவ புத்தகமாக எகிப்தில் எழுதப்பட்டது. It had a lot of diseases mentioned there, and the remedies or medicines that have to be given, or treatment that has to be given, or the treatment that has to be given, or prescriptions that are given for different diseases. அந்த புத்தகத்தில் அநேக வியாதிகளும் எழுதப்பட்டிருந்தன. அந்த வியாதிகளுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும், அதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றியும் எழுதப்பட்டிருந்தன. Now, all that I'm going to tell you has been taken from various sources, books, encyclopedias and so on. நான் இப்போது சொல்ல போகிற காரியங்கள் எல்லாம் அநேக முறைகளிலிருந்து எடுக்கப்பட்டன, அநேக கலைக்களஞ்சிகளிலிருந்தும் எடுக்கப்பட்டிருக்கிறேன். And some of these are words of doctors themselves that I'm telling you, so they are authentic. நான் சொல்ல போகிற சில காரியங்கள் சில மருத்துவர்களை பற்றிதான காரியங்களாக இருக்கிறது, மருத்துவர்களால் எழுதப்பட்ட காரியங்கள், சில மருத்துவர்களால் எழுதப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. So what I'm telling you is authentic, or it is a good proof. I'm not telling you some stories. நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிற காரியங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட காரியங்கள், ஏதும் கட்டுக்கதைகள் அல்ல. So if you see in ancient Egypt, it was in the world, it was one of the most advanced nations technologically. எனவே ஆதி நாட்களில் எகிப்து தேசமானது அந்த நாட்களில் இருந்த தேசங்களை பார்க்க மிகவும் முன்னேற்றமடைந்த தேசமாக, தத்துவத்திலும் எல்லா விஷயங்களிலும் அது முன்னேற்றமடைந்த தேசமாக காணப்பட்டது. We consider electronics, nations like Japan, China, they are so advanced. எலக்ட்ரானிக்ஸ் என்கிறதை பற்றி பார்க்கும்போது ஜப்பான், சைனா என்ற தேசங்கள் எல்லாம் மிகவும் முன்னேற்றமடைந்த தேசங்களாக காணப்படுகின்றன. You take a watch, உதாரணமாக ஒரு கடிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். I saw a digital watch in an electronic shop near in the Singapore Bazaar. நான் சிங்கப்பூர் பஜாரில் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் வாட்சை நான் பார்த்தேன். It has to have it's a wrist watch. It has a dial and you have a strap around, and it is digital. அது ஒரு கை கடிகாரமாக இருந்தது, அதில் ஒரு டயல் இருந்தது, அது கட்டப்பட்டு கொண்டிருக்கும் வாரம் இருந்தது, அது ஒரு டிஜிட்டல் பார்ட்டாகவும் இருந்தது. So you have the numbers coming on the screen, அந்த திரையில் எண்களும் அந்த வண்ணமாக இருந்தன. So I asked, what is the price of this? எனவே நான் அந்த வாட்சின் விலை என்ன என்று கேட்டேன். The price is ₹2.50. அந்த வாட்சின் விலை ₹2.50 என்று சொன்னார்கள். Just imagine, ₹2.50 they are able to manufacture electronic watches. யோசித்து பாருங்கள், ₹2.50 அவர்கள் ஒரு டிஜிட்டல் வாட்சை, ஒரு எலக்ட்ரானிக் வாட்சை செய்ய வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். Outside the same watch is sold for ₹30. ஆனால் வெளியில் அதே கடிகாரம் ₹30 விற்கப்பட்டது. Actual price is ₹2.50. That's all. ஆனால் சரியான விலை ₹2.50 தான். So just like today Japan and China have advanced so much in electronics, those days Egypt was scientifically one of the most forward countries. இப்பொழுது இருக்கிற நாட்களில் ஜப்பான் நாடும் சைனா நாடும் மின்னணுவில் முன்னேற்றம் அடைந்துள்ளது போல எகிப்து தேசமானது ஆதி நாட்களில் மிகவும் முன்னேற்றம் அடைந்த தேசமாக காணப்பட்டது. For example, we know the pyramid that existed in Egypt. உதாரணமாக எகிப்து தேசத்தில் விளங்கிய பிரமிடை குறித்து நாம் எல்லாரும் அறிவோம். அது ஒரு முக்கோண வடிவமான ஒரு கட்டடமாக இருந்தது. It was a place where they buried the pharaohs. பார்வோன்களை அந்த இடத்தில் தான் தகனம் செய்வார்கள். We know many kings called the pharaohs rose up in Egypt. Different pyramids were built over their sepulchres and they were buried inside. எகிப்து தேசத்தில் தோன்றின அநேக பார்வோனுடைய உடல்கள் எல்லாம் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டு அதன் மேலாக முக்கோண வடிவிலான பிரமிட் என்ற கட்டடங்கள் எழுப்பப்பட்டன. So this pyramid was made up of many stones. These stones weighed up to 60 tons or 60,000 kilos. எனவே இந்த பிரமிடுகள் எல்லாம் அநேக கற்களை கொண்டு கட்டப்பட்டன. ஒவ்வொரு பிரமிடும் 60,000 கிலோ எடையுள்ளதாக காணப்பட்டது. Now this pyramid
goes to 100-200 feet in height. இந்த பிரமிடு 100 அடி 200 அடி உயரம் வரைக்கும் செல்லும். So how did they manage to take a stone 60 tons or 60,000 kilos in weight and lift it to a height of 200 feet? In those days there were no cranes. அந்த நாட்களில் இந்த 60,000 கிலோ எடையுள்ள இந்த கற்களை அவர்கள் எப்படி 200 அடி உயரம் எடுத்து சென்றிருப்பார்கள்? அந்த நாட்களில் கிரேன் என்கிற வசதி எதுவும் இல்லையே. Even today it's a mystery. இன்றும் அது ஒரு ரகசியமாகவே காணப்படுகிறது. And scientifically they have researched and found out that the shape of a pyramid has the ability to preserve or protect. விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் இவ்வாறு நிரூபித்துள்ளார்கள். இந்த பிரமிடின் வடிவமானது அது பாதுகாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று நிரூபித்துள்ளார்கள். That's why some of the bodies of the pharaohs have not decayed. எனவேதான் அங்கே இருந்த பார்வோனின் உடல்கள் எல்லாம் அழுகி போவதில்லை. If you go, you can go inside the pyramid. நீங்கள் அந்த பிரமிடு உள்ளாக கடந்து செல்லலாம். It has doors. அதற்குள் கதவுகள் உண்டு. And there are many paths there inside. அதற்குள் அநேக பாதைகளும் காணப்பட்டது. Every path looks just the same. So if you go in 2 or 3 paths, you get lost. ஒவ்வொரு பாதையும் ஒரே மாதிரியாகவே காணப்படும். நீங்கள் 2-3 பாதையில் சென்றால் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள். So you have to go with a guide. எனவே நீங்கள் ஒரு வழிகாட்டியோடு கூட செல்ல வேண்டும். Incidentally, my father has been there. He's been into these pyramids and seen them. என் தகப்பனார் அந்த இடங்களுக்கு சென்றிருக்கிறார், அந்த பிரமிடுகளை கண்டும் இருக்கிறார். So even today scientists are baffled about how the Egyptians managed to do all that those days. இன்றும் விஞ்ஞானிகள் அந்த எகிப்தியர்கள் எவ்வாறு அந்த பிரமிடுகளை அவ்வாறு செய்தார்கள் என்று மிகவும் பிரமித்து காணப்படுகிறார்கள். So Egypt was supposed to be a very scientifically advanced country. எனவே எகிப்து தேசமானது அந்த நாட்களில் விஞ்ஞானபூர்வமாக மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு தேசமாக காணப்பட்டது. Now coming back to 1500 BC to this medical book that existed in Egypt those days. இப்பொழுது கிமு 1500ஆம் ஆண்டு எழுதப்பட்ட அந்த மருத்துவ புத்தகத்துக்கு திரும்பி வரும்போது they had certain medicines or remedies for certain disorders. சில வியாதிகளுக்கு அவர்கள் சில பரிகாரங்களையும் சில மருந்துகளையும் கொண்டிருந்தார்கள். Now I'm going to tell you what their medicines were. You're going to laugh. அந்த மருந்துகள் எல்லாம் என்னவென்று நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் எல்லாம் தெரிவிப்பீர்கள். For example, suppose your hair is turning grey. உதாரணமாக உங்கள் தலைமையை நரைக்க ஆரம்பிக்கும் போது, to prevent it from turning grey, to make it remain black, they had a medical prescription. அது நரைக்காமல் இருப்பதற்கு, அதை அப்படியே கருப்பாக பாதுகாக்கப்படுவதற்கு அவர்களுக்கு ஒரு மருத்துவ பரிகாரம் இருந்தது. Take a black calf. ஒரு கருப்பு கண்டுக்குட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். Take its blood. அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Boil it in either in oil or in the fat of a rattlesnake. அந்த கருப்பு கண்டுக்குட்டியின் ரத்தத்தை சுடு தண்ணீரிலோ அல்லது சூடான எண்ணெயிலோ அல்லது எலி ரத்தத்திலோ அதை rattlesnake ஒரு வகை பாம்பினுடைய கொழுப்பில் அது கொதிக்க வேண்டும். ஒரு வகை பாம்பினுடைய கொழுப்பில் அந்த ரத்தத்தை கொதிக்க வைக்கப்பட வேண்டும். Then you have to take that mixture and apply it on your head. அந்த கலவையை எடுத்து நீங்கள் உங்கள் தலையை தடவி கொள்ள வேண்டும். Then it seems your hair won't turn grey. அப்பொழுது உங்கள் தலைமை நரைக்காது என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது. Suppose your hair is started to fall. உதாரணமாக உங்கள் தலைமையில் கீழே உதிர ஆரம்பிக்கும் போது, to stop it from falling, அது உதிர்விலிருந்து பாதுகாக்கப்படும்படியாக take 6 animals. 6 மிருகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். Hippopotamus, காண்டாமிருகம், snake, பாம்பு, cat, பூனை, crocodile, முதலை, and a kind of wild goat called the ibex. காட்டு ஆடு, ஐபெக்ஸ் என்கிற காட்டு ஆடு. And one more animal, I don't remember. 6 animals like this. இன்னும் ஒரு மிருகம், horse, குதிரை, இது போல 6 மிருகங்கள். Take the fat from these 6 animals, mix it together and put it on your head. அந்த 6 மிருகங்களின் கொழுப்பை எடுத்து அதை ஒன்றாக கலந்து அதன் பின்பு உங்கள் தலையை தடவி கொள்ள வேண்டும். Then it seems your hair will stop falling. அப்பொழுது உங்கள் தலைமையில் உதிராது என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது. If you want your hair to be strongly rooted in your head, உங்கள் தலைமையில் மிகவும் ஆழமாக பதிர்க்க வேண்டும் என்றால், it should not fall at all. அது ஒருபோதும் கீழே விழாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், take the tooth of a donkey. ஒரு கழுதையின் பல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். Crush it into powder. அதை மாவாக பொடித்துக் கொள்ள வேண்டும். Mix it with honey and put it on your head. அதை தேனில் குழைத்து அதன் பிறகு உங்கள் தலையை தடவி கொள்ள வேண்டும். This was the medicine of those days. இதுதான் அந்த காலத்தில் அவர்கள் கொண்டிருந்த மருந்துகள். Some of the other medicines for various diseases.
மற்ற அநேக வியாதிகளுக்கும் அநேக மருந்துகள் அவர்கள் கொண்டிருந்தார்கள். They were lizard's blood, அவைகள் பல்லியின் ரத்தம், worm's blood, புழுக்களின் ரத்தம், donkey's dung, கழுதையின் சாணி, sweat from pig's ears, பன்றியின் காதிலிருந்து ஒழுகும் வேர்வை. All these were the medicines for various diseases those days. அந்த நாட்டில் இருந்த வியாதிகளுக்கு இவைகள் எல்லாம் மருந்துகள். Just imagine. யோசித்து பாருங்கள். The doctors today reading this book say many people died not because of the diseases but because of the medicines given. இன்று இருக்கிற மருத்துவர்கள் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு அந்தந்த ஜனங்கள் அநேகர் தங்களுடைய வியாதியால் மறிக்கவில்லை, ஆனால் இந்த மருந்துகளினால் அநேகர் மறித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். You have a wound, imagine smearing donkey's dung, fly's dung on your body. உதாரணமாக உங்களுக்கு ஒரு காயம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதன் மேல் கழுதியின் சாணியை தடவுமே என்றால், ஒரு பூச்சியின் ஈயினுடைய சாணியை தடவுமே என்றால், just imagine it will kill. There's so much of germs in those things, but those days doctors did not know all those things. யோசித்து பாருங்கள், அதில் அநேக கிருமிகள் இருப்பதனால் அவைகள் நம்மை கொண்டுவிடும். ஆனால் அந்த நாட்டில் இந்த மருத்துவர்கள் அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளவில்லை. So this book had such remedies for about 800 diseases. எனவே இந்த புத்தகமானது இப்படிப்பட்ட அநேக பரிகாரங்களை 800 வியாதிகளுக்கு உரியதான பரிகாரங்களை கொண்ட புத்தகமாக காணப்பட்டது. And it was in Egypt. அந்த புத்தகமானது எகிப்து தேசத்திலே காணப்பட்டது. 1500 BC. 1500 ஆண்டு அந்த புத்தகம் காணப்பட்டது. It was at this time, about this time, that Moses was born. இந்த நேரத்தில் தான் மோசே அங்கு பிறந்தார். And where was Moses born? மோசே எங்கே பிறந்தார்? எங்கே பிறந்தார்? He was born in Egypt. அவர் எகிப்து தேசத்தில் தான் பிறந்தார். And he grew up in Egypt. அவர் எகிப்து தேசத்திலே தான் வளர்ந்தார். He studied in Egypt. அவர் எகிப்து தேசத்திலே படித்தார். Read Acts chapter 7. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். Read verse 22. 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு he was learned in all the wisdom of the Egyptians. மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். What is the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? He knew all the science and the medicine of Egypt. அவன் அந்த தேசத்துடைய வியாதிகளையும் அதனுடைய மருந்துகளையும் அடையாளங்களையும் அறிந்தவனாக இருந்தான். So it is without doubt that he has read this book called the Papyrus Ebers. எனவே எந்த சந்தேகமும் இல்லை, இந்த மருத்துவ புத்தகமான பெப்பைரஸ் எபேஸ் என்ற புத்தகத்தை அவன் படித்தவனாகவும் இருந்தான். So in Egypt, all the people, when they fell sick, they would do what this book said. எனவே எகிப்து தேசத்தில் அந்த நாட்களில் அங்கிருந்த ஜனங்கள் யாரெல்லாம் வியாதிப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட மருந்துகளை உபயோகித்தார்கள். If you have a headache, ஒரு தலைவலி வரும் என்றால், or if you have an injury, ஒரு அடிக்கு காயப்படுவன் என்றால், or if you have a fever, ஒரு ஜுரம் வரும் என்றால், immediately open the Papyrus Ebers, see what it says and use its medicines. உடனே அந்த பெப்பைரஸ் எபேஸ் என்ற புத்தகத்தை திறந்து அதில் என்ன பரிகாரம் கூறப்பட்டுள்ளதோ அதன்படியே மருந்துகளை உபயோகிப்பார்கள். So those days all the Egyptians, they lived by this book. எனவே அந்த நாட்டில் எல்லா எகிப்தியர்களும் இந்த புத்தகத்தின் முறைப்படியே வாழ்ந்தார்கள். All the Egyptians, they lived. All the Israelites who lived in Egypt, they also lived by this book. அங்கிருந்த எல்லா எகிப்தியர்களும் இந்த புத்தகத்தின் முறைப்படியே வாழ்ந்தார்கள். அங்கே காணப்பட்ட எல்லா இஸ்ரவேலரும் இந்த புத்தகத்தின் முறைப்படியே வாழ்ந்தார்கள். So in Egypt the Israelites were also there. எனவே எகிப்தில் இஸ்ரவேலரும் காணப்பட்டார்கள். And the Israelites also fell sick when they were in Egypt. எகிப்து தேசத்தில் போது இஸ்ரவேல் தேசத்தாரும் வியாதிப்பட்டார்கள். Because they were not yet called the chosen people of God. They were suffering as slaves in Egypt. ஏனென்றால் அவர்கள் இன்னும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்கிற நிலவரத்திற்கு வரவில்லை. அவர்கள் இன்னும் எகிப்து தேசத்தில் அடிமைகளாகவே காணப்பட்டார்கள். They were worshipping the gods of Egypt. அவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்த தேவர்களை வணங்கினார்கள். They were using the medicines of Egypt. அவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்த மருந்துகளையும் உபயோகித்தார்கள். Now listen carefully. இப்போது கவனமாக கவனியுங்கள். Now in Egypt the Israelites are also there. இப்போது எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலரும் காணப்பட்டார்கள். உதாரணமாக இதுதான் எகிப்து தேசம் என்று வைத்துக் கொள்வோம். இஸ்ரவேலர் அங்கே காணப்படுகிறார்கள்.
The Egyptians are there. எகிப்தியரும் அங்கே காணப்படுகிறார்கள். But now God raises Moses. ஆனால் இப்பொழுது தேவன் மோசேயை எழுப்புகிறார். Moses grows up. மோசே வளர்க்கிறார். He is in that Egypt. அவரும் அந்த எகிப்து தேசத்தில் தான் இருக்கிறார். All the Israelites, they don't know about this book. எல்லா இஸ்ரவேலரும் இந்த புத்தகத்தை பற்றி அறிந்தவர்களாக காணப்படவில்லை. The doctors alone will open the book, they will read the book and tell the patients, oh, for this sickness you do this, do that, and so on. அங்கிருந்த மருத்துவர்கள் மாத்திரமே இந்த புத்தகத்தை பற்றி அறிந்திருந்தார்கள். அவர்கள் யாரேனும் வியாதிப்பட்டால் அவர்கள் அந்த புத்தகத்தில் உள்ள முறைப்படி அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவார்கள். But we just read that Moses knew all the sciences of Egypt. ஆனால் இப்பொழுதுதான் நாம் வாசித்தோம் மோசே அங்கிருந்த எல்லா சாஸ்திரங்களையும் கற்றவனாக இருந்தான் என்று வாசித்தோம். So Moses obviously read this book. எனவே மோசே தெளிவாக இந்த புத்தகத்தை வாசித்தவராக இருந்தார். Now a time comes when the children of Israel have to leave Egypt and go out. இப்பொழுது சமயம் வந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறும் காலம் வந்தது. So now the Israelites have left Egypt and come to the wilderness. இப்பொழுது இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தை விட்டு வனாந்தரத்துக்கு வந்து விட்டார்கள். So suppose this is the wilderness. உதாரணமாக இதுதான் வனாந்தரம் என்று வைத்துக் கொள்வோம். Now Moses is here and the children of Israel are here. They have left Egypt and come here. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு வனாந்தரத்துக்கு வந்து விட்டார்கள். Now what is God saying? இப்பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார்? He is giving them a promise. தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். What is he saying? அவர் என்ன சொல்லுகிறார்? You do all that I tell you. நான் உங்களுக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும். Keep my commandments. என் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். Do that which is right in my sight. என் பார்வைக்கு என்ன சரியா இருக்கோ அதையே நீங்களும் செய்ய வேண்டும். All those diseases which have come upon the Egyptians, I will not put on you. நீங்கள் இவ்வாறு செய்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் எகிப்து தேசத்தில் வரப்படின ஒரு வியாதி உங்கள் மேல் வரப்பண்ணேன். Now who told this verse to the Israelites? இப்பொழுது இந்த வசனத்தை யார் இஸ்ரவேலருக்கு சொன்னது? மோசே சொன்னார். Moses who had read the Papyrus Tablets. Papyrus Tablets என்ற புத்தகத்தை படித்த அந்த மோசே தான் இந்த வாக்குறுதியை ஜனங்களுக்கு சொன்னார். And after saying that, God gives them so many laws to keep. இந்த வாக்குறுதியை சொன்ன பிறகு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கொடுத்தார். God tells them, you do all this that I tell you, none of those diseases will come on you. இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு தேவன் இவைகளெல்லாம் நீங்கள் செய்வீர்களே என்றால் எகிப்து தேசத்தில் வரப்படின ஒரு வியாதி நான் உங்கள் மேல் வரப்பண்ணேன் என்று அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். Now we know what is the mind of God. இப்பொழுது தேவனுடைய நோக்கம் தேவனுடைய மனது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். Now Moses is delivering to the Israelites a new set of laws which are going to keep the Israelites from sickness. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புதிதான கட்டளைகளையும் நியாயங்களையும் இஸ்ரவேல் தேசத்தாரை வியாதியிலிருந்து பாதுகாக்கப்படும்படியாக கொடுக்கிறார். That's why I said, you do all this, no sickness will come. எனவேதான் இவ்வாறாக சொன்னார், நீங்கள் இவைகளெல்லாம் செய்யுங்கள், உங்களுக்கு எந்த வியாதியும் வராது என்று சொன்னார். At the same time, Moses knows the medicine of Egypt. அதே நேரத்தில் எகிப்து தேசத்தாருடைய மருந்துகளை பற்றி மோசே அறிந்திருந்தார். But when he wrote the book of the law, ஆனால் அவர் நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதின போது, you see the law in Exodus, யாத்ராகமத்தில் எழுதின நியாயப்பிரமாணத்தை பாருங்கள். you see the law in Leviticus, லேவியராகமத்தில் எழுதின நியாயப்பிரமாணத்தை பாருங்கள். see the law in Numbers and Deuteronomy, எண்ணாகமத்திலும் உபாகமத்திலும் எழுதின நியாயப்பிரமாணத்தை பாருங்கள். In any one of those books, have you ever read of donkey's tooth or lizard's blood? இந்த புத்தகங்களில் ஒரு புத்தகத்திலாவது கழுதையின் பல்லை பற்றியாவது பல்லியின் ரத்தத்தை பற்றியாவது எங்கேயாவது எழுதப்பட்டுள்ளதா? The Papyrus Tablets, none of those medicines, not even one medicine was carried over by Moses and inserted in this law, although he knew it well. மோசே அந்த Papyrus Tablets என்ற புத்தகத்தை பற்றி நன்றாக அறிந்தவராக இருந்தாலும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு மருந்தாகிலும் அவர் இந்த புத்தகத்தில் எழுதவில்லை. So the set of laws that God gave Moses and that Moses gave to the people was something totally different from the Papyrus Tablets. எனவே தேவன் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணங்களும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணங்களும் எகிப்து தேசத்திலிருந்த மருந்துகளை விட மிக வித்தியாசமானதாக இருந்தது. That's why God brought them out of Egypt. எனவேதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். What is Egypt a type of?
எகிப்து என்ன காரியத்தில் நிழலாட்டமா இருக்கிறது? A type of this world. உலகத்திற்கு அது நிழலாட்டமா இருக்கிறது. I think 9th standard syllabus it is there. Egypt is a type of this world. Pharaoh is a type of the prince of this world. நம்முடைய ஞாயிறு பள்ளி 9ஆம் வகுப்பில் அது அந்த பாடம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எகிப்து என்பது இந்த உலகத்தை காட்டுகிறது. பார்வோன் இந்த உலகத்தின் அதிபதியாகி பிசாசை காட்டுகிறான். So now we are in Egypt. எனவே இப்போது நாம் எகிப்து தேசத்தில் இருக்கிறோம். But God has separated us from an Egypt and made us a separate nation. ஆனால் தேவன் நம்மை எகிப்திலிருந்து பிரித்து இப்போது ஒரு தனியான ஜாதியாக தேசமாக வைத்திருக்கிறார். Although we are living in this world, we are not part of this world anymore. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திற்கு நாம் ஒருபோதும் பங்காளிகள் அல்ல. Once upon a time when we were like the Egyptians, then when the Egyptians fell sick and we fell sick, there was no difference. ஒரு காலத்தில் நாம் எகிப்தியர்களை போல இருந்தோம். எகிப்தியர்கள் வியாதிப்படும் போதும் நாம் வியாதிப்படும் போதும் எந்த வித்தியாசமும் இல்லை. They had medical books. Their doctors will open their books and tell them what pills to have, what tablets to have, what injections to take, and we will do the same thing that they say. அவர்களுக்கு புத்தகங்கள் இருந்தது. மருத்துவர்கள் அந்த புத்தகங்களை திறந்து அவர்கள் என்ன டேப்லெட்கள் சாப்பிட வேண்டும், என்ன மாத்திரைகள் சாப்பிட வேண்டும், என்ன இன்ஜெக்ஷன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்களை போலவே நாமும் செய்தவர்களாக காணப்பட்டோம். Now, after God brought us out of Egypt, God is giving us a new set of laws. ஆனால் இப்பொழுது தேவன் நம்மை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நமக்கு ஒரு புதிய பிரமாணத்தையும் கொடுத்திருக்கிறார். And he says, if you do what I say, I will put none of these diseases upon you. ஆனால் அவர் இவ்வாறாக சொல்கிறார், நீங்கள் இவைகளை எல்லாம் செய்தால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதி உங்கள் மேல் வரப்பண்ணேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். In case you fall sick, he continues, I am the Lord that healeth thee. ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டாலும் அவர் இவ்வாறாக தொடர்கிறார், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். So God tells, no more papyrus tables for you, children of Israel. எனவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவ்வாறு சொல்கிறார், இனிமேல் உங்களுக்கு papyrus tables என்ற புத்தகம் தேவையில்லை. I am going to be your physician. நானே உங்களுக்கு பரிகாரியாக இருக்க போகிறேன். And my law is going to be your papyrus tables. என்னுடைய பிரமாணமே உங்களுக்கு papyrus tables ஆக இருக்க போகிறது. So they have a different medical book now. They have a different doctor now, different from Egypt. எனவே அவர்களுக்கு இப்பொழுது வித்தியாசமான ஒரு மருத்துவ புத்தகம் இருக்கிறது, வித்தியாசமான ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர்கள் எகிப்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர்களாக காணப்பட்டார்கள். That's why we have a different truth to live by. எனவேதான் நமக்கும் ஒரு வித்தியாசமான சத்தியம் வாழும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's why we don't follow that medical book or the medical book of the Egyptians. எனவேதான் நாம் அந்த எகிப்தியருடைய வித்தியாசமான மருத்துவ புத்தகத்தை பின் செல்கிறதில்லை. Now you will see how in those days God's law was superior to the papyrus tables. இப்பொழுது நாம் அந்த நாட்களில் தேவனுடைய பிரமாணம் எந்த அளவுக்கு அங்கு காணப்பட்ட papyrus tables என்ற புத்தகத்தை விடவும் மிகவும் மேன்மையானதாக இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். See, God's law is the same. தேவனுடைய பிரமாணம் ஒன்றே. 1500 BC papyrus tables, God's law. 1500 ஆண்டு எழுதப்பட்ட papyrus tables என்கிற புத்தகம் தேவனுடைய பிரமாணமும். My left hand is God's law. என்னுடைய இடது கை தேவனுடைய பிரமாணம். Right hand is papyrus tables. என்னுடைய வலது கை papyrus tables. But you see, this book started changing throughout the time, and today you won't see any of those medicines of those days. It's advanced, changed. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இந்த புத்தகத்தை குறித்து பார்க்கும்போது அந்த புத்தகம் இல்லாமல் போய்விட்டது. புத்தகத்தில் உள்ள மருந்துகள் இன்றைக்கு இல்லை. Today you won't see donkey's tooth and worm's blood. அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட மருந்துகள் இல்லை. கழுதையின் பல்லும் புழுவின் ரத்தமும் இப்பொழுது இல்லை. So as days pass, centuries pass, slowly it has been changing. The book has been changing. எனவே நூற்றாண்டுகள் செல்ல செல்ல அந்த புத்தகமானது மாறிக்கொண்டே சென்றது. But this has never changed. ஆனால் இந்த பிரமாணமும் ஒரு காலம் மாறவில்லை. Even today we are reading Leviticus. இன்றும் நாம் லேவியராகமத்தை வாசிக்கிறோம். No modification. What God said once, He has said always. எந்த மாற்றமும் இல்லை. தேவன் என்ன சொன்னாரோ அதே காரியம் தான் இன்றும். So this is a very old book. இது ஒரு மிகவும் பழமையான புத்தகம். But this papyrus tables changed and became more and more modern. ஆனால் இந்த papyrus tables என்கிற புத்தகமானது மாறி 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 மிகவும் நூதனமாக மாறிவிட்டது. Now come 3000 years after this papyrus tables was written. 3000 years. இப்பொழுது papyrus tables என்கிற புத்தகம் எழுதி 3000 ஆண்டுகள் கழிந்த ஒரு நிலவரத்துக்கு வந்திருக்கிறோம். That is 1500 AD. இப்பொழுது கிபி 1500 வருடம். That is 3000 years later. அது 3000 வருடங்களுக்கு பிறகு. The books written in 1500 AD would have been much more modern books than this old law.
கிமு 1500 வருஷம் எழுதின புத்தகங்கள் எல்லாம் பழமையாக எழுதப்பட்ட அந்த தேவனுடைய பிரமாணத்தை காட்டிலும் மிகவும் நூதனமாக இருந்தது. What happened in the 14th and 15th centuries? 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் என்ன சம்பவித்தது? This sickness called leper, reasons for this disease. இந்த வியாதியை குறித்து மருத்துவர்கள் அநேக காரணங்களை சொன்னார்கள். One doctor said it's because people are eating hot food that leprosy is coming. ஒரு மருத்துவர் இவ்வாறாக சொன்னார், ஜனங்கள் எல்லாம் மிகவும் சூடான ஆகாரத்தை சாப்பிடுவதனால் அவர்களுக்கு இந்த குஷ்டரோக வியாதி வருகிறது என்று சொன்னார். Another doctor said no, that's not the reason. Some planets have come in one line, that's why leprosy is coming. ஆனால் வேறு மருத்துவர் அந்த மருத்துவர் சொன்ன அந்த காரியம் அல்ல, அநேக கிரகங்கள் ஒரே கோட்டில் வந்துவிட்டது, எனவே இந்த வியாதி பரவி இருக்கிறது என்று அவர் சொன்னார். So can they find the actual cure for leprosy? They could not. ஆனால் அவர்களால் குஷ்டரோகத்துக்கான சரியான காரணம் என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. Tried so many things, they could not arrest that disease. அவர்கள் அநேக காரியங்களை கண்டுபிடித்தார்கள், ஆனாலும் அவர்களால் அந்த வியாதியை சுத்தப்படுத்த முடியவில்லை. So many hundreds were being buried in huge pits. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். Doctors did not know what to do. மருத்துவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதவர்களாக இருந்தார்கள். That time, அந்த நேரத்தில் தான் the church came to the rescue. சபையானது மீட்பு பணிக்காக வந்தது. You know what they said? சபையானது என்ன சொன்னது என்று உங்களுக்கு தெரியுமா? The Bible speaks about leprosy. வேதமானது குஷ்டரோகத்தை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னது. Why not we try what the Bible says? வேதம் என்ன சொல்கிறதோ அதையே நாம் முயற்சித்து பார்க்க கூடாது என்று அவர்கள் எண்ணினார்கள். So they said, எனவே அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். There is a verse in Leviticus 13:46. லேவியராகிய 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வசனம் உள்ளது என்று அவர்கள் சொன்னார்கள். Read Leviticus 13:46. லேவியராகிய 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. So this is about leprosy. You read the previous verses, it's about leprosy. இந்த வசனம் குஷ்டரோகத்தை பற்றி சொல்லுகிறது. இதற்கு முந்தின வசனங்கள் குஷ்டரோகத்தை பற்றி சொல்லுகிறது. So what is God's law saying? எனவே தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? If a man gets leprosy, he is unclean. ஒரு மனுஷன் குஷ்டரோக வியாதி படுகிறவனா என்றால் அவன் அசுத்தம் உள்ளவன். He shall dwell alone without the camp. அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. அவன் தனியே குடியிருக்க வேண்டும். தனியே குடியிருக்க வேண்டும். So they said, see, because the Bible says this, when a man contracts leprosy, why not put him alone? எனவே அவர்கள் இவ்வாறாக சொன்னார்கள், வேதம் இப்படி சொல்லுகிறது, ஒரு மனுஷன் குஷ்டரோகப்பட்டால் அவன் தனியே இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. எனவே உங்களில் ஒரு மனுஷன் குஷ்டரோகப்பட்டால் நீங்கள் ஏன் அவனை தனியே அனுப்பக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். So they tried that. They took all the lepers of these days and put them alone outside the public. எனவே அவர்கள் இந்த காரியத்தை முயற்சி செய்து அந்த நாட்கள் குஷ்டரோக வியாதிப்பட்ட எல்லா குஷ்டரோகிகளையும் அடித்து தனியே ஒரு இடத்திற்கு பொது ஜனங்களிடத்திலிருந்து பிரித்து அனுப்பிவிட்டார்கள். Immediately the spread of leprosy stopped. உடனே அந்த குஷ்டரோகம் பரவுகிறது நின்றுவிட்டது. It was from that time that they got the solution that a person who contracts leprosy should be isolated. அந்த நேரத்திலிருந்துதான் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்தார்கள், ஒரு மனுஷன் குஷ்டரோகப்படும் போது அவன் தனியே வைக்கப்பட வேண்டும் என்று அறிந்து கொண்டார்கள். So just imagine, when doctors could not do anything, that old law, it gave the answer. எனவே யோசித்து பாருங்கள், மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நேரத்தில் அந்த பழமையான தேவனுடைய பிரமாணமானது அவர்களுக்கு பரிகாரம் கொடுத்தது. This law changing, science is improving. 3,000 years later, so many modern inventions, but they could do nothing about leprosy. இந்த விஞ்ஞான பிரமாணமானது மாறி அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு மிகவும் நூதனமான பிரமாணம் வந்தது. ஆனால் அந்த விஞ்ஞான பிரமாணத்தினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. But 3,000 years before, God had the answer in His book. ஆனால் 3000 வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய புத்தகத்தில் இந்த வியாதிக்கான பரிகாரத்தை கொடுத்திருந்தார். That's why God said, you do what I say, these diseases won't come. எனவேதான் தேவன் இவ்வாறாக சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்யுங்கள், அப்போது இந்த வியாதிகள் உங்களுக்கு வராது. We interpret that verse spiritually, but this is the literal meaning. You do what I say, these diseases will not come upon you. God was telling them rules of hygiene and health. நாம் இந்த வசனங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக வியாக்கியானம் செய்கிறோம். ஆனால் எழுத்தின் பிரகாரமாக தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு சுத்தம் சுகாதாரத்துக்காக அவர்களுக்கு அறிவுறுத்தினார்.
So God was telling them, when anybody gets a leprosy, immediately put them aside. You do what I tell you, none of these diseases will come. எனவே தேவன் அவரோடு இவ்வாறாக சொன்னார், உங்களில் ஒருவன் குஷ்டரோகப்பட்டால் அவன் புறமே இருக்க கடவன், தனியே இருக்க கடவன், அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் சுத்தமும் சுகாதாரமாக இருப்பீர்கள் என்று சொன்னார். I will give you another example. நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன். In 1840, in about 1840, 1840 வருடம், that is about 170 years ago, இப்பொழுது 170 வருஷங்களுக்கு முன்பாக, in the country of Vienna, வியன்னா என்கிற தேசத்தில் many women who were with child, they were dying. அநேக பிரசவ ஸ்திரீகள் தங்கள் பிரசவ நேரத்தில் மறித்து விட்டார்கள். Nobody knew why. ஆனால் அவர்கள் ஏன் மறிக்கிறார்கள் என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. Many doctors were giving all kinds of reasons which were wrong. அநேக மருத்துவர்கள் அநேக காரணங்களை சொன்னார்கள், ஆனால் எல்லா காரணங்களும் தவறானவைகளாகவே இருந்தன. Some doctors were saying it is because these women are afraid during that time, that's why they are dying. சில மருத்துவர்கள் இவ்வாறாக சொன்னார்கள், இந்த ஸ்திரீகள் எல்லாம் தங்கள் பிரசவ நேரத்தில் மிகவும் பயப்படுகிறபடியால் அவர்கள் மறித்து விடுகிறார்கள் என்று சொன்னார். Some other doctors said, no, the air is poisonous, that's why they are dying. ஆனால் இன்னொரு மருத்துவர் அது அப்படி அல்ல, காற்றானது மிகவும் விஷமடைந்துள்ளது, எனவே அவர்கள் மறித்து விடுகிறார்கள் என்று சொன்னார். So if 6 women are admitted in the hospital, 1 woman will die. எனவே 6 ஸ்திரீகள் அந்த ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அதில் ஒரு ஸ்திரீயானவள் மறித்து விடுவாள். So they did not know the reason. எனவே அவர்களுக்கு சரியான காரணம் என்னவென்று தெரியவில்லை. At that time, in a particular hospital where students were studying to become doctors, அப்பொழுதுதான் ஒரு குறிப்பிட்ட மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் மருத்துவம் படித்துக் கொண்டிருந்தார்கள். there was a particular doctor who was ward in charge. அங்கே ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் அங்கே இருக்கிற வார்டுக்கு மேற்பார்வையாளராக இருந்தார். He was a German doctor. அவர் ஒரு ஜெர்மன் மருத்துவராக இருந்தார். His name was Dr. Ignaz Semmelweis. அவருடைய பெயர் இக்னாஸ் செம்மல்வைஸ். He was a very young doctor, but he grew up very fast, so he became ward in charge. அவர் ஒரு இளமையான மருத்துவராக இருந்தார், ஆனால் அவர் மிகவும் நன்றாக படிக்கக்கூடியவராக இருந்ததினால் அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேற்பார்வையாளராக மாற்றப்பட்டார். So he was wondering, he was observing and finding out trying to find out why these deaths are taking place. எனவே அவர் இந்த காரணத்தை குறித்து அதிசயப்பட்டு ஏன் இவ்வாறு மரணங்கள் சம்பவிக்கின்றன என்பதை குறித்து ஆராய்ந்து கொண்டிருந்தார். He saw some women dying. அவர் சில ஸ்திரீகள் மறிப்பதை பார்த்துக் கொண்டிருந்தார். They will be taken to another room. அவர்கள் இன்னொரு அறைக்கு எடுத்து செல்லப்படுவார்கள். So dead women will be in one room, living women will be in another room. எனவே மறித்து போன ஸ்திரீகள் ஒரு அறையில் வைக்கப்பட்டிருப்பார்கள், உயிரோடு இருக்கும் ஸ்திரீகள் மற்றொரு அறையில் வைக்கப்பட்டிருப்பார்கள். When the doctors come for duty early in the morning, மருத்துவர்கள் தங்கள் பணிக்காக காலையிலே வரும்போது first they will go to the dead body's room for postmortem. முதலாவதாக அவர்கள் அந்த பிணவரைக்கு சென்று அந்த பிணத்தை பரிசோதிப்பதற்காக செல்வார்கள். They will touch the dead body. அவர்கள் அந்த மரித்து போன சரீரத்தை தொடுவார்கள் and do research. அதில் ஆராய்ச்சி செய்வார்கள். And then come and operate on the living women. அதன் பிறகு அங்கிருந்து அந்த பிணவரையிலிருந்து வந்து உயிரோடு இருக்கும் ஸ்திரீக்கு அறுவை சிகிச்சை செய்வார்கள். And he observed those doctors who touched the dead body and touched the living women. Those living women were the ones who died. அவர் அந்த மருத்துவர் இவ்வாறாக விளங்கிக் கொண்டிருந்தார். அந்த காலை பணிக்கு வருகிறதான மருத்துவர்கள் அந்த முதலாவதாக அந்த பிணவரைக்கு சென்று அந்த பிணத்தை தொட்டு அதன் பிறகு உயிரோடு ஸ்திரீகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது அந்த ஸ்திரீகள் தான் மறுத்து போய்விடுகிறார்கள் என்று அவர் விளங்கிக் கொண்டார். So he understood some kind of organism or germ is being transferred from the dead bodies to the living bodies, that is killing the living women. எனவே ஏதோ ஒரு நுண்ணுயிர், ஏதோ ஒரு கிருமி அந்த மறுத்து போன ஸ்திரீனுடைய சரீரத்திலிருந்து இந்த உயிரோடு இருக்கும் ஸ்திரீனுடைய சரீரத்துக்கு வந்து அந்த ஸ்திரீயை கொலை செய்து விடுகிறது என்று அவர் விளங்கிக் கொண்டார். So he introduced a law. எனவே அவர் ஒரு பிரமாணத்தை அறிமுகப்படுத்தினார். He said, hereafter doctors, after touching a dead body, before operating on a living body, wash your hands properly. எனவேதான் அவர் இவ்வாறாக ஒரு அறிக்கையை செய்தார். இது முதல் கொண்டு மறுத்து போன சரீரத்தை தொடுகிற மருத்துவர்கள் அதன் பிறகு அவர்கள் தங்கள் கைகளை கழுவிக்கொண்டு அதன் பிறகு வந்து அவர்கள் உயிரோடு ஸ்திரீக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். And in the month of April, before this law was instituted, ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரமாணமானது கொடுக்கப்படும் முன்பதாக, in that month
57 women died. அந்த மாதத்தில் 57 ஸ்திரீகள் இறந்து போனார்கள். After he instituted that law, அவர் இந்த பிரமாணத்தை அறிமுகப்படுத்தின பிறகு the next month, out of 42 women, only one died. அடுத்த மாதத்தில் 42 ஸ்திரீகளில் ஒரே ஒரு ஸ்திரீ மாத்திரமே மரித்து போனார். The next month, out of 84 women, only one died. அடுத்த மாதத்தில் 84 ஸ்திரீகளில் ஒரே ஒரு ஸ்திரீ மாத்திரமே மரித்து போனார். He knew he had found the cause for these deaths. எனவே இந்த சாவிற்கு காரணம் என்ன என்பதை குறித்து அவர் அறிந்து கொண்டார். Then one day what happened? ஒரு நாள் என்ன சம்பவித்தது? When doctors performed operation on living women, மருத்துவர்கள் உயிரோடு ஸ்திரீக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் போது, after the operation they went to operate on other living women. அறுவை சிகிச்சை செய்து முடித்த பிறகு அவர்கள் இன்னொரு ஸ்திரீக்கு அறுவை சிகிச்சை செய்யும்படியாக சென்றார்கள். Other living women, இன்னொரு உயிரோடு ஸ்திரீக்கு அறுவை சிகிச்சை ஸ்திரீகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யும்படியாக சென்றார்கள். What happened was 11 out of 12 women died. நடந்தது என்னவென்றால் 12 ஸ்திரீகளில் 11 ஸ்திரீகள் இறந்து போனார்கள். He then realized, which means from living people also germs can be transmitted to other living people. அவர் இந்த விஷயத்திலிருந்து இன்னொரு காரியத்தை மறந்து கொண்டார். உயிரோடு ஸ்திரீகளில் இருந்தும் கிருமிகள் அடுத்த ஸ்திரீகளுக்கு செல்கிறது என்று அவர் அறிந்து கொண்டார். That's why they died. எனவேதான் அவர்கள் மறித்து போனார்கள் என்று அறிந்து கொண்டார். So he introduced another law. எனவே அவர் இன்னொரு பிரமாணத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். He said, between operations, between two living people also wash your hands. எனவே இரண்டு உயிரோடு இருக்கும் ஸ்திரீகளுக்கும் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யும் போதும் ஒரு சிகிச்சை முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் கைகளை கழுவி அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். You know what was the result? அதோடைய பலன் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? All the doctors reacted adversely. They resisted him. அவர் எல்லா மருத்துவர்களும் அவரை எதிர்த்து அவர் நாங்கள் செய்ய முடியாது என்று அவரை எதிர்த்தார்கள். We can't do what is washing all the time. நாங்கள் அவர் செய்ய முடியாது, எப்பொழுதும் கைகளை கழுவ வேண்டும் என்றால் எங்களால் முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். This is nonsense. இது என்ன முட்டாள்தனம்? So they stopped washing even after dead bodies, cleaning dead bodies. எனவே அவர்கள் தங்கள் கைகளை மரித்து போனவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து முடித்த பின்பும் அவர்கள் தங்கள் கைகளை கழுவாமல் நின்று விட்டார்கள். For only one reason. This is a young fellow. Who is he to tell me what to do? இதற்கான ஒரே ஒரு காரணம், இவர் ஒரு இளமையான ஆள், இவர் சொல்வதை நான் என்ன கேட்பது என்று அவர்கள் அறிந்ததே. Because of that they stopped washing. The next month many hundreds of women started dying again. எனவே இந்த காரணத்தினால் அவர்கள் தங்கள் கைகளை கழுவதை நிறுத்திவிட்டார்கள். அடுத்த மாதத்தில் நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் மரித்து போனார்கள். This is the pride of man. இதுதான் மனுஷனுடைய பெருமை. Never mind if people die, I can't listen to them. மனுஷன் செத்தால் எனக்கு என்ன, நான் அவனை கவனிக்க முடியாது. அவன் சொல்வதை நான் கேட்க மாட்டேன். So I will not listen to him. நான் அவன் சொல்வதை கேட்க மாட்டேன். This Dr. Ignaz Semmelweis was so shocked, so disturbed, he left that country, went back to Germany. இந்த மருத்துவர் இக்னஸ் என்பவர் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட பிறகு மிகவும் அதிர்ச்சியுற்று மிகவும் விரக்தி அடைந்து அந்த வேலையை விட்டுவிட்டு தன்னுடைய தேசத்திற்கு ஜெர்மனிக்கு சென்று விட்டார். There he started working in a hospital. அங்கே ஜெர்மனியில் ஒரு மருந்தகத்தில் வேலை செய்தார். There he introduced this rule again because there also people were dying. அங்கேயும் அவர் இந்த சட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். ஏனென்றால் அங்கேயும் ஜனங்கள் செத்துக் கொண்டிருந்தார்கள். There again they rejected him and said, no, we can't do all this washing all the time. மறுபடியும் அங்கே இருந்த மருத்துவர்கள் அவரை எதிர்த்து நாங்கள் இவ்வாறு எப்பொழுதும் கைப்பொழில் கொண்டே இருக்க முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவர் மறுத்து விட்டார்கள். Before operation washing, after operation washing, between operation washing, what is all this? சிகிச்சைக்கு முன்பாக கை கழுவ வேண்டும், சிகிச்சைக்கு நடுவாக கை கழுவ வேண்டும், சிகிச்சை முடிந்த பின்பு கை கழுவ வேண்டும், இதெல்லாம் எல்லாம் செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். There also he was rejected. அங்கேயும் அவர் புறக்கணிக்கப்பட்டார். And he wrote a book giving so many instructions. எனவே அவர் அநேக அறிவுறுத்தல்களை கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதினார். Nobody read that book, nobody accepted that book. ஒருவரும் அந்த புத்தகத்தை வாசிக்கவும் இல்லை, ஒருவரும் அந்த புத்தகத்தில் எழுதின காரியங்களை ஒத்துக்கொள்ளவும் இல்லை. No doctor listened to him. ஒரு மருத்துவரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. Hundreds of women are crying and dying before his eyes. நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் அவர் கண்களுக்கு முன்பாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். He knew why they were dying and he could do nothing about it. அவர் அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஏன் மரிக்கிறார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. Finally his mind broke. கடைசியாக அவருடைய மனதானது உடைந்து விட்டது. He landed in a mental hospital. அவர் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். He died in that hospital. அவர் அந்த ஆஸ்பத்திரியில் மரித்து போனார். This is the result of the pride of man.
இதுதான் மனுஷனுடைய பெருமையின் விளைவு. And such proud people, they are the ones who do all this research and make all these discoveries. அந்த பெருமையுள்ள மனுஷர்கள் தான் இந்த எல்லா சிகிச்சைகளையும் செய்கிறார்கள், எல்லா மருந்துகளையும் கண்டுபிடிக்கிறார்கள். What did Semmelweis say? Semmelweis என்ன சொன்னார்? Wash your hands. உங்கள் கைகளை கழுவுங்கள். If you touch a dead body, wash your hands. ஒரு பிணத்தை தொடுவீர்கள் என்றால் உங்கள் கைகளை கழுவுங்கள். When did they discover that? அவர்கள் எப்பொழுது அதை அறிமுகப்படுத்தினார்? 170 years ago. 170 வருஷங்களுக்கு முன்பாக. That's why today doctors from that they have learned, and they wear gloves and they wash hands, they use sterilized instruments, all because of this. எனவேதான் அந்த நேரத்திலிருந்து மருத்துவர்கள் தங்கள் கைகளை கழுவ ஆரம்பித்தார்கள், கிளவுஸ் எல்லாம் போட்டுக் கொண்டார்கள், பதப்படுத்தப்பட்ட பொருட்களை உபயோகித்தார்கள். But if you turn to the Bible, ஆனால் நாம் வேதாகமத்தை திருப்பும் போது the Bible says, if a man touches a dead body, he will be unclean. வேதாகமம் இவ்வாறாக சொல்கிறது, ஒரு மனுஷன் பிரேதத்தை தொடுவானே என்றால் அவன் அசுத்தம் உள்ளவன். He, to be cleansed, what should he do? அவன் சுத்தப்படுத்தப்படும்படியாக அவன் என்ன செய்ய வேண்டும்? He should wash his hands in running water. அவன் ஊற்று தண்ணீரில் தன்னுடைய கைகளை கழுவ வேண்டும். He should wash his clothes also, and he should fully bathe himself. அவன் தன்னுடைய வஸ்திரங்களை துவைக்க வேண்டும், அவன் முழுவதுமாக ஸ்நானம் செய்ய வேண்டும். And in the evening he shall be clean. சாயங்காலத்தில் அவன் சுத்தமாயிருப்பான். Why evening? ஏன் சாயங்காலம்? After washing his hands, the sunlight has to fall on the hands and kill the germs. அவன் கைகளை கழுவின பிறகு சூரிய வெளிச்சமானது அவனுடைய கைகளை பட்டு அவன் கைகளில் இருக்கும் கிருமிகளை கொன்றுவிடும். See what God said, if you do what I tell you, none of these diseases will come. தேவன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது. In Muslim countries, in so many countries in the West, there was a particular cancer that killed so many people. அநேக மேற்கத்திய நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட கேன்சர் வியாதியானது அநேகரை கொண்டு கொண்டிருந்தது. But in Islamic nations, that cancer was not there at all. ஆனால் முகமதிய நாடுகளில் அந்த கேன்சர் அந்த இடத்தில் இல்லவே இல்லை. They found out that the reason was Muslims still undergo the law of circumcision. The Muslims still undergo the law of circumcision. அந்த மேற்கத்திய நாடுகளில் இருந்தவர்கள் இவ்வாறாக அறிந்து கொண்டார்கள். ஏனென்றால் இன்றும் அந்த இஸ்லாமியர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்கிறார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். Because of that, that cancer is prevented. எனவே அந்த காரணத்தினால் அவர்களுக்கு அந்த கேன்சர் ஆனது வராமல் இருந்துவிட்டது. If you do what I say, none of these diseases will come upon you. நான் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது. So you see, that old law of God and these modern discoveries or inventions, see how God's law, although unchanging, has the answer for all our diseases. அந்த பழமையான தேவனுடைய பிரமாணத்தையும் இப்பொழுது புதிதாக கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளை பாருங்கள். தேவனுடைய பிரமாணமானது மாறாததாயும் இப்பொழுது இருக்கிற வியாதிக்கு பரிகாரம் கொண்டுள்ளதாயும் இருக்கிறது. So God has brought us out of this Egypt and brought us to Israel, to the separated us, given us a new law. எனவே தேவன் நம்மை எகிப்து தேசத்திலிருந்து வேறுபடுத்தி நம்மை ஒரு புதிதான இடத்தில் கொண்டு வந்து நமக்கு ஒரு புதிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். Now I am going to come to another aspect which will connect with this book of Revelation. இப்போது நான் இன்னொரு காரியத்துக்கு வரப்போகிறேன். அந்த காரியமானது வெளிப்படுத்தின புத்தகத்தோடு சம்பந்தப்பட்டது. We will come back to this name called Asclepius. நாம் இந்த ஆஸ்கிலிபியஸ் என்கிற பெயருக்கு கடந்து வருவோம். In the ancient days, medicine and magic were connected. ஆதி நாட்களில் மருத்துவமும் மந்திரவாதமும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டதாக இருந்தது. Those days, the magicians were the doctors. அந்த நாட்டில் மந்திரவாதிகள் தான் மருத்துவர்களாக காணப்பட்டார்கள். That's why in English you have the name witch doctor. எனவேதான் ஆங்கிலத்தில் இவ்வாறாக ஒரு வார்த்தை உள்ளது, மந்திரவாத மருத்துவர். That witch doctor means he is a magician. He knows how to heal diseases also. அவ்வாறாக சொல்வது என்பது அவர் ஒரு மந்திரவாதி, அவர் வியாதியும் எவ்வாறு சுகப்படுத்துவது என்பதை குறித்தும் அறிந்தவராக இருந்தார். So those days they believed all sicknesses came directly because of demons. அந்த நாட்டில் அப்பொழுது அந்த ஜனங்கள் இவ்வாறாக நம்பினார்கள், வருகிற எல்லா வியாதிகளும் பிசாசினால் வருகின்றன என்பதை குறித்து அவர்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள். They did not believe that there was some disorder in the body. Demons were working, and so this was happening. அவர்கள் தங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு முறையினால் வருகிறது என்று அவர்கள் நம்பவில்லை. ஏதோ ஒரு பிசாசின் காரணத்தினால் தங்களுக்கு வியாதி வருகிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். So these magicians or witch doctors, they will give them
some powders or some fluids, some mixtures. They will have so many kind of liquids with them. They will mix a little of this and little of that and say you have this, so much of this every day, you will be all right. எனவே அந்த நாட்டில் வியாதிப்பட்ட ஜனங்கள் அந்த மந்திரவாதிகளுக்கு செல்லும் போது அந்த மந்திரவாதியானவர் ஏதோ ஒரு பொடியாவது ஏதோ ஒரு திரவத்தையாவது அல்லது ஒரு கலவையாவது அதிலிருந்து கொஞ்சம் இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து எல்லாவற்றையும் சேர்த்து கலந்து அந்த ஜனங்களுக்கு வியாதிக்கு பரிகாரமாக கொடுப்பார். In the ancient days, those people were called the sorcerers. அந்த ஆதி நாட்டில் அந்த ஜனங்கள் சூனியக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். So who are these sorcerers? இந்த சூனியக்காரர்கள் யார்? They will have lot of leaves and medicines with them. அவர்கள் தங்களோட அநேக மருந்துகளையும் அநேக இலைகளையும் வைத்திருந்தார்கள். Person fall sick, ஒரு மனுஷன் வியாதிப்பட்டால் he will come to this sorcerer. இந்த சூனியக்காரனுக்கு அந்த மனுஷன் கடந்து வருவான். And the sorcerer will say, oh, what are the symptoms of the disease? அந்த சூனியக்காரன் அந்த வியாதிக்கான அடையாளத்தை கொடுத்து அந்த மனுஷனுக்கு கேட்பான். He will explain. அந்த வியாதிக்காரன் அந்த தன்னுடைய வியாதியை பற்றி அந்த மனுஷனுக்கு சொல்லுவான். So the doctor, this sorcerer will take this bottle and that bottle, mix little bit of 3 or 4 bottles and give that to that man and say, have little of this every day. அந்த சூனியக்காரன் தன்னிடத்தில் இருக்கிற இந்த பாட்டிலையும் அந்த பாட்டிலையும் ஒரு 4 பாட்டிலை எடுத்து அதை கொண்டா கலந்து அவனிடத்தில் கொடுத்து இதை நீ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு என்று சொல்லுவான். All these are full of evil spirits. இந்த ஒவ்வொரு எல்லா பாட்டிலும் பொல்லாத ஆவிகள் தான் நிறைந்திருக்கிறது, அவ்வளவுதான். They are empowered by evil spirits. அவைகள் எல்லாம் பொல்லாத ஆவிகளினால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. So that's why these people are called sorcerers. எனவேதான் இந்த ஜனங்கள் சூனியக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். Today there is a shop where you will have lot of bottles. இன்று நாம் ஒரு கடையை காணலாம். அந்த கடையில் அநேக பாட்டில்களையும் காணலாம். There will be lot of names in those bottles. அந்த பாட்டிலில் அநேக பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் காணலாம். You can buy this bottle and that bottle. The doctor will say buy this bottle and that bottle. மருத்துவர் நீங்கள் அந்த பாட்டிலை வாங்குங்கள் இந்த பாட்டிலை வாங்குங்கள் என்று சொல்லுவார். நாமும் அந்த பாட்டில்களை வாங்குவோம். What is the name of the shop? அந்த கடையின் பெயர் என்ன? கடையின் பேர் என்ன? இன்னைக்கு கூட வியாதிக்கு பல விதமான பாட்டில் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கடையோட பேர் என்ன? மெடிக்கல் ஷாப். இன்னொரு பேர் இருக்கு, pharmacy. It's called pharmacy. அந்த மருந்து கடையின் பேர் pharmacy என்பதாகும். Now I'm going to show you a surprise from the Bible. நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை அதிசயத்தை வேதத்தில் காண்பிக்க போகிறேன். Read Revelation chapter 9 verse 21. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் சூனியங்களையும். There you hear that word, சூனியங்களையும். இங்கு சூனியங்கள் என்கிற வார்த்தை குறித்து நாம் கேட்டோம். In English that word written there is sorceries. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை சாஸ்திரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is those people who use these drugs and those fluids. அது என்னவென்றால் அந்த ஜனங்கள் இந்த மருந்துகளையும் இந்த திரவங்களையும் உருவாக்குகிற ஜனங்கள். You know what is the Greek word for this sorceries? இந்த சூனியம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? Pharmakia. Pharmakia. It's from this word that pharmacy has come. இந்த வார்த்தையில்தான் pharmacy என்கிற வார்த்தை வந்தது. So medicine is not simply a science. It is a science that has started from magic. எனவே மருந்து என்பது சாதாரணமாக ஒரு விஞ்ஞானம் அல்ல, அது மந்திரவாதத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு விஞ்ஞானம். I have the Encyclopedia Britannica loaded onto my computer. என்னுடைய கம்ப்யூட்டரில் பிரிட்டானிக்கா என்கிற கலைக்கழகத்தை குறித்து நான் லோட் செய்திருக்கிறேன். In that is a title called History of Western Medicine. அந்த குறிப்பிட்ட பகுதியில் மேற்கத்திய மருந்துகளின் சரித்திரம் என்கிற ஒரு தலைப்பு இருக்கிறது. Under that the first line is like this. அந்த தலைப்பிற்கு அந்த முதல் வரி இவ்வாறாக இருக்கிறது. The transition from magic to science was a gradual progress that lasted for many centuries. The transition, the movement from magic to science lasted for many centuries. It was gradual. மந்திரவாதத்திலிருந்து விஞ்ஞானத்துக்கு கடந்து வந்ததான அந்த காரியம் அநேக நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக அந்த வரி காணப்பட்டது. அநேக நூற்றாண்டுகள் ஆயிற்று. From magic to science. மந்திரவாதத்திலிருந்து விஞ்ஞானம். So what did the encyclopedia say? The science itself proceeded from the magic. அந்த கலைக்களஞ்சியம் என்ன சொல்கிறது என்றால் விஞ்ஞானமே மந்திரவாதத்தில் தான் பெறப்படும் என்று சொல்லுகிறது.
Now, we will come to this this word Asclepius. இப்போது ஆஸ்கிலிபியஸ் என்கிற வார்த்தைக்கு நாம் திரும்ப வருவோம். Bible scholars and researchers say this Asclepius was a magician who existed many years before Jesus. வேத பண்டிதர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இவ்வாறாக சொல்கிறார்கள். ஆஸ்கிலிபியஸ் என்பவர் இயேசு முன்பாக அநேக வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மந்திரவாதியாக இருந்தார் என்று சொல்கிறார்கள். There is an English fiction book called the Iliad. In that this man Asclepius comes as a character. இலியட் என்கிற ஒரு ஆங்கில மந்திரவாத புத்தகம் உள்ளது, ஒரு கதை புத்தகம், ஒரு கதை புத்தகம் உள்ளது. அந்த புத்தகத்தில் இந்த இலியட் என்கிற மனுஷன் முக்கியமான கதாபாத்திரமாக வருகிறார். ஆஸ்கிலிபியஸ் என்கிற மனுஷன் முக்கியமான கதாபாத்திரமாக வருகிறார். So he was a magician. இவன் ஒரு மந்திரவாதியாக இருந்தான். He had healing powers. அவனுக்கு சுகமாக்கும் வல்லமைகள் இருந்தன. When he died, அவன் மரித்த போது they made him like a god. அவனை ஒரு கடவுளாக ஜனங்கள் மாற்றி விட்டார்கள். And they built a temple in his name. அவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி விட்டார்கள். The temple of Asclepius. ஆஸ்கிலிபியஸ் என்கிறவனுடைய கோவில். And this temple started spreading in so many places in Rome and Greece. Hundreds of temples came into existence. ரோம தேசத்திலும் கிரேக்க தேசத்திலும் இந்த கோவிலானது அநேக இடங்களுக்கு பரவி சென்று விட்டது. And one particular important temple was in Pergamos. ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு கோவில் பெர்கமு என்ற இடத்தில் காணப்பட்டது. And what is this temple? இந்த ஆலயத்தை பற்றியான காரியம் என்ன? It's not like our Hindu temples. இப்பொழுது இருக்கிற இந்து கோவிலை போல அந்த கோவில் இல்லை. There will be a statue, an idol of that person, அந்த god, அந்த மனுஷனுடைய சிலையானது அந்த கோவிலில் காணப்படும். And outside there will be many rooms where people can come and sleep and go. அநேக அறைகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த அறைகளில் ஜனங்கள் வந்து தூங்கி செல்வதற்காக அந்த அறை கட்டப்பட்டிருந்தது. Outside there will be many gardens. There will be a garden. அதற்கு வெளியே ஒரு தோட்டம் இருந்தது. And there will be like places for entertainment. Games will go on, exercises will go on, and so on. பொழுதுபோக்கிற்காக, விளையாட்டிற்காக, பயிற்சிக்காக அந்த தோட்டமானது அமைக்கப்பட்டிருந்தது. Anybody is sick, அங்கே யாராவது வியாதிப்பட்டால் he will come to the temple. அந்த கோவிலுக்கு வருவார். He will sleep in that night. ஒரு இரவு அந்த அறையில் தூங்குவார். There will be beds in the temple. அந்த கோவிலில் அநேக மெத்தைகள் இருந்தன. And in the night, this Asclepius or a priest of Asclepius will come in a dream and give them advice as to what to do about their sickness and go. அவன் அந்த அறையில் அந்த இரவில் தூங்கும்போது அந்த இரவில் அந்த மனுஷனுடைய சொப்பனத்தில் அந்த ஆஸ்கிலிபியஸ் என்கிற கடவுளோ இல்லை அல்லது அவனுடைய ஆசாரியனோ வந்து அந்த வியாதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதன் பின்பாக மறைந்து விடுவான். In the morning when they get up, some of them are healed. காலையில் அவர்கள் சிலர் எழுந்திருக்கும் போது அவர்கள் சிலர் சுகமடைவார்கள். Many rooms, அநேக அறைகள் இருந்தது. many beds, அநேக மெத்தைகளும் இருந்தது. people come and sleep. ஜனங்கள் வந்து அங்கே தூங்கினார்கள். They are healed. ஜனங்கள் சுகமாக்கப்பட்டார்கள். And they go. அவர்கள் சென்று விட்டார்கள். Can anyone say, what does this remind you about? உங்களில் யாராவது இது என்னத்துக்கு நிதானமா இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? Many rooms, many beds, many sick people, they come and sleep and are healed and go. What does it remind you of? அநேக அறைகள், அநேக மெத்தைகள், அநேக ஜனங்கள் வந்து தூங்கி சென்று வியாதியஸ்தர் வந்து அவர்கள் அங்கு வந்து அந்த கட்டிலே படுத்து சுகமடைந்து போகிறார்கள். என்ன ஞாபகம் வருது? Hospitals. இவைகள் மருத்துவமனை. In that very encyclopedia that I told you about, it is said about the temple of Asclepius, these temples are hospitals. It's written like that. அந்த நான் சொன்ன அந்த கலைக்களஞ்சியத்தில் அது இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது. இந்த ஆலயங்கள் தான் இப்போது இருக்கிற மருத்துவமனைகள். இந்த கோயில்கள் அல்லது இந்த மருத்துவமனைகள் அப்படி என்று எழுதியிருக்கிறது. So the encyclopedia itself calls those temples hospitals. அந்த கலைக்களஞ்சியமே அந்த கோயில்களை ஆஸ்பத்திரிகள் என்று அழைக்கிறது. Now I told you the temple of Asclepius and hospitals are connected now. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அந்த ஆஸ்கிலிபியஸ் என்கிற கோவிலும் மருத்துவமனையும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்குது என்று சொன்னேன். நீங்கள் இந்த குறியீடை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? எங்க பார்த்திருக்கீங்க? In many hospitals, in doctor's seals, you will see the symbol.
அநேக மருத்துவமனைகளில் மருத்துவர்களுடைய அந்த முத்திரையிடுகிற அந்த இடத்தில் இந்த குறியீடானது வைக்கப்பட்டிருக்கும். Next time you go to hospital, you search for the symbol, you will see either one serpent on a stick or two serpents intertwined on a stick. இன்னொரு முறை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செல்லும் போது அந்த அந்த கோலில் 2 சர்ப்பம் உள்ளதா அல்லது ஒரு சர்ப்பம் உள்ளதா என்பதை குறித்து பாருங்கள். What is this, you know? இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? It's not Moses, serpent of Moses being lifted up in the Old Testament. It's not that. மோசேயினால் கோலில் உயர்த்தப்பட்ட சர்ப்பம் அல்ல அது. It's called the staff of Asclepius. அது ஆஸ்கிலேபியஸ் என்பவருடைய கோல் என்று அழைக்கப்படுகிறது. You go and ask, next time you see a doctor, go and ask, what is this meaning of this symbol? இன்னொரு முறை நீங்கள் மருத்துவரை பார்க்கும்போது இந்த குறியீடு என்ன என்று அவரிடம் கேளுங்கள். Many doctors don't know. அநேக மருத்துவர்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. But this symbol is there in so many hospitals. They are doctors, but they don't know why it is there. ஆனால் அந்த குறியீடு அநேக மருத்துவமனைகளில் உள்ளது. அவர்கள் மருத்துவர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு அந்த குறியீடை பற்றி ஒன்றும் தெரியாது. See, the staff of Asclepius or Asclepius is there even today as a symbol in the hospitals, in the doctor's seats. ஆனால் பாருங்கள், அந்த ஆஸ்கிலேபியஸ் என்கிற மனுஷனுடைய கோல் இப்பொழுது இருக்கிற ஒவ்வொரு மருத்துவருடைய முத்திரையிலும் இருக்கிறது. So when you go to the hospital next time, remember, you are not simply going to a hospital, you are visiting the temple of Asclepius. You are visiting another religion. You are going to the temple of another god. எனவே நீங்கள் இன்னொரு முறை மருத்துவமனைக்கு செல்வீர்கள் என்றால் நீங்கள் ஆஸ்கிலேபியஸ் என்கிற தேவனுடைய கோவிலுக்குள் செல்கிறீர்கள். நீங்கள் இன்னொரு மதத்தை பின்பற்றுகிறவர்களாக மாறுகிறீர்கள். So just imagine what a terrible thing it is. எனவே யோசித்து பாருங்கள், அது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். It was priests who were priests of this god that killed the faithful martyr Antipas. இந்த ஆஸ்கிலேபியஸ் என்கிற தேவனுடைய ஆசாரியன் தான் உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்கிறவரை கொண்டவனாக இருந்தான். If you look at the doctors, they give right prescriptions sometimes, medical prescriptions, what to buy, what medicines to buy, what to do. They have their they have their pads. மருத்துவர்கள் பரிந்துரை எழுதும்படியாக அவர்கள் தங்களிடம் ஒரு அட்டையை வைத்திருப்பார்கள். அந்த அட்டையில் இவ்வாறாக ஒரு குறியீடு இருக்கும். What is that? அது என்ன? They will say doctor's recipe and something. That's not the answer. அவர்கள் அதை டாக்டர் ரெசிபி என்று சொல்வார்கள், ஆனால் அது அதுக்குரிய பதில் அல்ல. This is again related to the Roman god Jupiter. இது மறுபடியும் ரோமன் கடவுளாகி ஜூபிட்டரோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. But doctors have to put that symbol. ஆனால் மருத்துவர்கள் அந்த குறியீடை உபயோகப்படுத்த வேண்டும். Why? ஏன்? Don't know. அவர்களுக்கு தெரியாது. Recently I sent word to a doctor. They said this has roots in a Roman god, but we are supposed to put the symbol whenever we use our hands. சமீபமாக நான் ஒரு மருத்துவத்தில் கேட்டேன். அவர் இவ்வாறாக சொன்னார், இது ரோம கடவுளோடு சம்பந்தப்பட்ட ஒரு எழுத்து, ஆனாலும் நாங்கள் அந்த மருத்துவ அட்டையில் அதை உபயோகிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அது எழுதிதான் தர வேண்டும். So without their knowledge, without your knowledge, we are going and serving gods of other religions. எனவே அவருடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதமாக, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதமாக நாம் இன்னொரு கடவுளை ஆராதிக்கும்படியாக பின்பற்றபடியாக செல்கிறோம். At this time God is calling us and saying, I am showing you another set of laws. You live by this law. None of these diseases will come upon you, but we can't listen. We are going to ask the temple of Asclepius. ஆனால் இந்த நேரத்தில் தான் தேவன் நம்மை அழைத்து, நான் உங்களுக்கு இந்த பிரமாணங்களை தருகிறேன், நீங்கள் இந்த பிரமாணங்களை செய்வீர்கள், உங்களுக்கு ஒரு வியாதி வராது என்று சொல்கிறார். ஆனால் நாம் அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு புதிதான ஒரு தேவனை தெரிந்து கொண்டு புதிதான ஒரு கோவிலுக்குள் செல்கிறோம். So we have done it because of ignorance till now, but hereafter let us be very careful. இதுவரைக்கும் நாம் அறியாமையினால் அவ்வாறாக செய்திருப்போம், ஆனால் இது முதல் கூட நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். I will tell you the words of a doctor. நான் ஒரு மருத்துவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறேன். Maybe they make fun of the papyrus tables. அவர்கள் ஒருவேளை இந்த பெப்பைரஸ் டேபிள்ஸ் என்கிற புத்தகத்தை குறித்து பரியாசம் செய்கிறவர்களாக இருக்கலாம். Funny medicines. என்ன ஒரு பரியாசத்தை ஊட்டக்கூடிய மருந்துகள். How can those people call themselves doctors? அந்த ஜனங்கள் எப்படி தங்களை மருத்துவர்களுக்கு அழைத்துக் கொண்டார்கள்? But that funny book developed into a science.
And today has become a very advanced science. ஆனால் அந்த கேலிக்குரிய புத்தகமானது மாறி 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 முன்னேற்றமடைந்து இப்பொழுது முன்னேற்றமடைந்த ஒரு விஞ்ஞானமாக மாறிவிட்டது. Crores of rupees are being spent on medical research. கோடியான பணங்கள் மருத்துவ ஆராய்ச்சிக்காக செலவிடப்படுகிறது. One doctor said very recently, ஒரு மருத்துவம் சமீபத்தில் இவ்வாறாக சொன்னார், even today only 5% of diseases have cures. இன்றும் கூட வியாதியின் 5% வியாதிக்கு மாத்திரமே மருந்து உள்ளது என்று அவர் சொன்னார். சுகப்படுத்தக்கூடியதான மருந்துகள் என்று சொன்னார். 5% of diseases only have cures. 5% வியாதிகளுக்கு மாத்திரமே சுகப்படுத்தக்கூடிய வல்லமை மருந்துக்கு இருக்கிறது என்று அவர் சொன்னார். All the other 95% they have medicines not to cure but to suppress, temporary relief and so on. ஆனால் மற்ற 95% வியாதிகளுக்கு மருந்து இருந்தாலும் அவைகள் சுகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அவைகள் தற்காலிகமாக ஒரு விடுதலை தரும், அவ்வளவுதான். 2 days, 3 days, 1 week you'll be all right. After that take one more dose. 2-3 நாட்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், அல்லது மிஞ்சி போனால் 1 வாரம் நன்றாக இருப்பீர்கள். அதன் பிறகு நீங்கள் மறுபடியும் அந்த சிகிச்சையை எடுக்க வேண்டும். Is this why Jesus died? So that only 5% of diseases might be curable? இதற்காக தான் இயேசு மரித்தாரா? ஏனென்றால் 5% வியாதிக்காக தான் தேவன் மரித்தாரா? Today many people, even believers, are asking, what is this question? God gave man wisdom and man discovered the medicine, so why can't God only help to find those medicines? இன்றைய அநேக தரங்களை இவ்வாறாக கேட்கிறார்கள். என் விசுவாசங்கள் கூட இவ்வாறாக கேட்கிறார்கள். தேவன் தான் மனிதருக்கு ஞானம் கொடுத்தார், மனிதன் அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டுதான் மருந்துகளை கண்டுபிடிக்கிறார் என்று கேட்கிறார்கள். And God gave man medicine, and God gave man wisdom, and with man's wisdom man discovered medicine, and with all those medicines 5% diseases are cured. Is this God's wisdom? தேவன் அவர்கள் இவ்வாறாக சொல்கிறார்கள், தேவன் மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்தார், மனுஷன் அந்த ஞானத்தை கொண்டு மருந்துகளை கண்டுபிடித்தான், மனுஷன் கண்டுபிடித்த அந்த மருந்துகளை கொண்டு 5% மருந்துகளுக்கு தான் விடுதலை இருக்கிறது. இதுதான் தேவனுடைய ஞானமா? Why so many people are coming running to our conventions these days? எனவே ஏன் இது அநேக ஜனங்கள் அப்படி கன்வென்ஷன்களுக்கு ஓடி வருகிறார்கள்? Everywhere sickness. எங்கே பார்த்தாலும் வியாதி. Doctors are saying this and that and this and that, nothing is happening. மருத்துவர்கள் இந்த காரியத்தையும் அந்த காரியத்தையும் சொல்கிறார்கள், ஆனால் ஒன்றும் நிகழ்கிறதில்லை. You go to one hospital, one doctor will say one thing, you go to another hospital, he will say a completely different thing. நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு சென்று ஒரு மருத்துவரை பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு காரியம் சொல்லுவார், வேறொரு மருத்துவருக்கு சென்றால் அவர் முற்றிலுமாக வேறுபட்ட இன்னொரு காரியத்தை சொல்லுவார். People in the outside world don't know where to go for deliverance. That's why they are coming to our conventions. வெளி உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பரிகாரம் தேடும்படியாக எந்த இடமும் இல்லை. எனவேதான் அவர்கள் நம்முடைய கன்வென்ஷன்களுக்கு ஓடி வருகிறார்கள். They are fed up. They are spending. They are in debt. அவர்கள் செலவு பண்ணி கடன் அடைந்து மிகவும் தலைப்படைத்திருக்கிறார்கள். And as a result they come here. கடைசியாக அவர்கள் நம்முடைய கூட்டங்களுக்கு வருகிறார்கள். But we from inside we are going out there. ஆனால் நாம் உள்ளிருந்து கொண்டு நாம் வெளியே சென்று கொண்டிருக்கிறோம். God should set our lives right. ஆனால் தேவன் நம்முடைய ஜீவனை எல்லாம் சரிப்படுத்த வேண்டும். One thing is true. ஒரு காரியம் உண்மை. Divine healing is a very correct truth. தெய்வீக சுக சத்தியமானது மிகவும் சரியான சத்தியம். There is nothing wrong with it. அந்த சத்தியத்தில் எந்த தவறும் இல்லை. Based on the mind of God. அது தேவனுடைய நோக்கத்தில் அஸ்திபாரப்படப்பட்டிருக்கிறது. But the power of that divine healing should be manifest in the church. ஆனால் அந்த தெய்வீக சுக சத்தியத்தின் வல்லமையானது சபையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். For about 5 minutes shall we just pray. 5 நிமிஷம் நாம் இவ்வாறு ஜெபிப்போமா? That the power of healing should be revealed in our midst these days. சுகப்படுத்துவதன் வல்லமை இப்பொழுது நம்முடைய மத்தியில் வெளிப்பட வேண்டும். We learned so many things today. இன்று நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். But with head knowledge we can't survive. ஆனால் நம்முடைய சுய அறிவின்படி நம்முடைய தலை அறிவினால் நாம் ஜீவிக்க முடியாது. With all knowing all this, next time we fall sick, we'll run back to the temple of Asclepius. இந்த எல்லா காரியங்களும் அறிந்து கொண்ட பிறகு நாம் அடுத்த முறை வியாதிப்பட்டால் இந்த ஆஸ்கிலிபியஸ் என்கிற கோவிலுக்கே நாம் நாடி செல்வோம். Along with this understanding, God should give us inner strength to live for the truth. ஆனால் இந்த அறிந்து கொள்வதோடு தேவன் நமக்கு ஒரு உள்ளான பலத்தை சத்தியத்தை அறிந்து கொள்ளபடியாக நமக்கு தர வேண்டும். God has given us the power to heal. தேவன் நமக்கு சுகமாக்கக்கூடியதான ஒரு வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். I'll ask you a question. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். Before Jesus died, இயேசு மரிப்பதற்கு முன்பாக Jesus took so many stripes on his body. தேவன் இயேசு தம்முடைய சரீரத்தில் அநேக தழும்புகளை கொண்டிருந்தார். We know about that whip.
அந்த சாட்டை குறித்து நாம் அறிவோம். That so many ropes coming out of it. அந்த சாட்டையிலிருந்து அநேக கயிறுகள் வெளிவந்தன. So many hooks on that rope. அநேக கொக்கிகள் அந்த சாட்டையில் மாட்டப்பட்டிருந்தன. There was a handle like this. அதில் ஒரு கைப்பிடி இவ்வாறாக இருந்தது. And a Roman soldier will have to, he has to be trained, because if he does not land the blow properly, those whips will come and fall on him. அந்த ரோம போர் சேவகனானது இவ்வாறாக பயிற்சிக்கப்பட்டிருந்தான். அவன் சரியாக அந்த சாட்டையை பயன்படுத்தாவிட்டால் அந்த கொக்கிகள் எல்லாம் அவருடைய சரீரத்தில் மாட்டிவிடும். So he has to whip the criminal in such a way, all those hooks will go and get embedded in their body. எனவே அவன் அந்த சாட்டையை வீசும்போது அந்த எல்லா கொக்கிகளும் அந்த குற்றவாளிகளுடைய சரீரத்தில் மாட்டும்படியாக வீச வேண்டும். இல்லை என்றால் அவனுடைய சரீரத்தில் அது மாட்டிவிடும். So there were about 70 hooks in one rope, in one whip. ஒரு சாட்டில் அது மாதிரியாக 60 70 கொக்கிகள் காணப்பட்டன. So with one blow 60 hooks go and fall on the body of the man. ஒரு முறை அந்த சாட்டையை வீசும்போது அந்த 60-70 கொக்கிகளும் அந்த மனுஷனுடைய சரீரத்தில் பதிந்துவிடும். And the Roman soldier won't pull all the hooks one by one. அந்த ரோம போர் சேவகனானவன் அந்த 60 கொக்கிகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டான். He will just pull it off. அவன் அப்படியே அதை இழுத்து விடுவான். He will take the hand and pull it off. அந்த கைப்பிடியை வைத்து அவன் அந்த சாட்டையை அப்படியே ஒரே இதாக இழுத்து விடுவான். So that hooks will create a huge line, pulling off skin and flesh, all will be hanging and blood will be coming. அந்த கொக்கிகளானது அந்த மனுஷனுடைய சரீரத்திலிருந்து கிழித்து எடுக்கப்படும் போது அந்த மனுஷனுடைய சரீரமானது தோலும் சதையும் ரத்தம் வெளியே வந்து ஒவ்வொரு இடத்திலும் சதையும் தோலும் தொங்கிக் கொண்டிருக்கும். Like this they beat Jesus 40 times. அதுபோல அவர்கள் இயேசுவை 40 தடவை அடித்தார்கள். Just imagine, all his body would be full of lines, like a tiger. யோசித்து பாருங்கள், இயேசுடைய முழு சரீரமும் ஒரு புலி இருக்கிறது போல வலிமை இருந்ததாக காணப்பட்டிருக்கும். Those stripes were only for our healing. அந்த சாழ்வுகள் எல்லாம் நம்முடைய சுகத்திற்காக மாத்திரமே. In தழும்புகள் சொன்னா wounds தான, காயங்கள் அப்படிதானே வரும். And in English it is stripes. Stripes ன்னு சொன்னா it is a wound that is long. It's like a line. ஆங்கிலத்தில் நீளமாக வரையப்பட்ட கோடு போன்ற ஒரு காயம். So it says, by those stripes, which itself shows that those soldiers created stripes on his body. இதிலிருந்தே தெரிகிறது அந்த ரோம போர்ச்சக சேவகர்களானவர்கள் இயேசுடைய சரீரத்தில் கோடுகளை போன்ற நீளமான காயங்களை உண்டாக்கிவிட்டார்கள். By those stripes we are healed. அந்த கோடுகளை போன்ற காயங்களின் மூலமாக தான் நாம் சுகமாக்கப்படுகிறோம். Remember, he died for our sins, but by his stripes, their stripes are not for sins, only for healing. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆனால் அந்த காயங்கள், அந்த கோடு போன்ற காயங்கள் நம்முடைய பாவத்துக்காக அல்ல, நம்முடைய பாவத்துக்காக அல்ல, நம்முடைய சரீர சுகத்துக்காகவே தான். After receiving so much stripes, we leave those stripes and go to the temple of Asclepius. Is there greater treachery than that? நாம் அவர் பாடுபட்டுதான் அந்த வரிகளை போன்றதான அந்த காயங்களை விட்டு அந்த காயத்திலிருந்து வரக்கூடிய சுகத்தை விட்டு ஆஸ்கிலபியஸுடைய கோயிலுக்கு போய் நாம் அங்கே சுகத்தை பெற போவோம் என்றால் அதே போல ஒரு துரோகம் உண்டா? Shall we all close our eyes? நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Now we are going to pray once again in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் நாம் மறுபடியும் ஜெபிக்க போகிறோம். By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். We have no other healing. நமக்கு வேறு சுகம் இல்லை. By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். We have no other doctor. நமக்கு வேறே மருத்துவர் இல்லை. By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். Shall we all pray? நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? By the blood that comes out of those stripes. அவருடைய தழும்பிலிருந்து வருகிறதான ரத்தம். By the blood that comes by the wounds of Jesus on his body. இயேசுவுடைய காயத்திலிருந்து வருகிறதான ரத்தம். We should be healed now. அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் சுகமாக்கப்பட வேண்டும். The power of healing should be revealed in our midst. இயேசுவுடைய சுகமாக்குதலின் வல்லமை நம்முடைய மத்தியில் வெளிப்பட வேண்டும். Beautiful Lord. ஒரு துரோகம் உண்டா? Shall we all close our eyes? நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Now we are going to pray once again in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் நாம் மறுபடியும் ஜெபிக்க போகிறோம். By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். We have no other healing. நமக்கு வேறு சுகம் இல்லை. By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். We have no other doctor. நமக்கு வேறே மருத்துவர் இல்லை. By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். Shall we all pray? நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? By the blood that comes out of those stripes. அவருடைய தழும்பிலிருந்து வருகிறதான ரத்தம். By the blood that comes by the wounds of Jesus on his body. இயேசுவுடைய காயத்திலிருந்து வருகிறதான ரத்தம்.
we should be healed now. அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் சுகமாக்கப்பட வேண்டும். Power of healing should be revealed in our midst. இயேசுடைய சுகமாக்குதலின் வல்லமை நம்முடைய மத்தியில் வெளிப்பட வேண்டும். Beautiful laws, அழகான சத்தியங்கள், beautiful, powerful laws, அழகான வல்லமையான பிரமாணங்கள், powerful stripes, வல்லமையான தாழ்வுகள், powerful Jesus, வல்லமையான இயேசு கிறிஸ்து, powerful doctor, வல்லமையான மருத்துவர். and all this should be still fall sick. இவையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் நாம் வியாதிப்பட வேண்டுமா? God should reveal His power of healing in our midst. தேவன் நம்முடைய சுகமாக்குதலின் வல்லமை வெளிப்படுத்த வேண்டும். Shall we all pray? நாம் எல்லாரும் ஜெபிப்போம். Pray, O Lord Jesus.